இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் ரூபாய் 4 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழா காணப்பட்ட 3 ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கும் சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தொகுதி மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் இன்று காலை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு ராஜா நகரில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருந்த பழைய சமுதாய கூடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு சென்ற 2018ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டு ராஜா நகர், முத்தமிழ் நகர், உருளையன்பேட், அருந்ததிபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஆதி திராவிட மக்கள் பயன்பெறும் விதத்தில் குளிர்சாதனம் பொருந்திய நவீன வகையான சமுதாய கூடம் ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியிலிருந்து ரூபாய் 4 கோடியே 2 லட்சம் செலவில் கட்டப்பட்டது. அதேபோன்று மாணவர், இளைஞர் பயன்பெறும் வகையில் சிறப்பு கூறு நிதியின் மூலம் ரூபாய் 2,30,000 புதிய நூலகம் கட்டப்பட்டு அதுவும் சமுதாய கூடத்தோடு இணைந்து திறப்பு விழா கண்டு 3 ஆண்டுகள் கடந்து இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் மூடப்பட்டிருந்தது. ஆகவே அப்பகுதி ஆதி திராவிட மக்கள் பயன்பாட்டு கருதில் கொண்டு சமுதாய நலக்கூடத்தையும் நூலகத்தையும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டிருந்தது. புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்ட சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்தில் இருந்து தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்தில் இருந்து தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவ்வேல், துணை இயக்குனர் ரகுநாத் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது புதுச்சேரி முக்கிய வீதிகளை தற்கொலை தடுப்பு விதமாக முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி, ஸ்டீஃபன், மனநல திட்ட அதிகாரி டாக்டர் கஜலட்சுமி மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இதில் சபரி செவிலியர், இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, ராக் செவிலியர் கல்லூரி, ஏஜி பத்மாவதி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி மற்றும் வெஷன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து இந்திரா காந்தி பட்டமேற்படிப்பு கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவர் செவ்வேல், உள்ளிருப்பு அதிகாரி டாக்டர் ஷெம்மன் நிஷா பேகம் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஆத்மநாதன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன், பொன்மணி, ஸ்டீஃபன், மனநல திட்ட அதிகாரி வரவேற்புரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன், மனநல மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்கள் தற்கொலை தடுப்பு முறையை மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் கஜலட்சுமி, மனநல மருத்துவர், தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம் அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக ராஜா, மனநல ஆலோசகர் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவரும்
நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரூபஸ் அவர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், மேலும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த ராமலிங்கம், குணசேகரன், வேலாயுதம், கைலாஷ், ரகு என்கிற ரகோத்தமன், சாமிநாதன், சிவகுமார், அழகேசன், சிவராமன், காமராஜன், ஜோசப், முருகன், ஹரிஷ், மகேஷ், பிரபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் பெருமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா நமது டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக வருகின்ற குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/24 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் விநாயக பகவானுக்கு சிறப்பு பூஜையுடன் பிரசாத விநியோகமும் நடைபெற்றது. 5ஆம் நாள் புதன்கிழமை காலை 9 மணி அளவில் பூஜையுடன் புறப்பட்டு புதுச்சேரி கடலில் கரைக்கப்பட உள்ளது. தாங்கள் அனைவரும் தினசரி குடும்பத்துடன் பூஜையில் பங்கேற்று அருள் தரும் விநாயக பகவானின் அருளாசியினை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பிரசாதம் வழங்கப்பட்டது மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்டு ஜான்குமார் மற்றும் சிவசங்கரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழாவின் ஏற்பாட்டினை வி. சதீஷ்குமார் அவர்கள் ஐஸ்வர்யம் ஆயில் மில் சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டை பெத்துசெட்டுப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால கணபதியின் 6ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால கணபதி விநாயகரின் 6ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு பால கணபதிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு பால கணபதியை வழிபட்டார். தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானத்தையும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் அவர்கள் வழங்கினார்.
முன்னதாக ஸ்ரீ பாலகணபதி குழு இளைஞர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பாலகணபதி குழு இளைஞர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் தொடர் முயற்சியால் வீடற்ற 18 ஏழை குடும்பங்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளன. புதுச்சேரி ரயில் நிலையத்துக்கு பின்புறம் உள்ள உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்த்தோப்பு பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளாக 20க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் வசித்து வந்தன. ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் இவர்கள் குடியிருந்ததால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் அனைத்தையும் ரயில்வே துறையினர் இடித்து அகற்றினர். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 18 குடும்பங்களுக்கும் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணையை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். ஆயினும் இன்னும் கட்டுமான பணி 10% முடியாததால் அவர்கள் வீடு குடியேற முடியவில்லை. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் அனைவரும் விரைந்து குடியிருப்பு வழங்க உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று குலோத்துங்கன் IAS மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி அவர்களை நேரில் சென்று பொதுமக்களுடன் சந்தித்தார். வரும் டிசம்பர் மாதத்தில் கட்டுமான பணி முழுவதும் முடிந்துவிடும். பயனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து குடியிருப்பு வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு உறுதி அளித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார் பேசுகையில், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன் பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு அமர்த்தப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழ்நிலை உருவாகி உள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகி உள்ளது என்று குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி உள்ளது போல் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர் தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது குறித்து வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்று அவர் தெரிவித்தார். 2004 முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து பென்ஷன் வந்தா எனக்கு வந்து டைம் வருமானு தெரியாது, அதனால PFRDA மூலியமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு CPF to NPS. 2004ல இருந்து வேலைக்கு சேர்ந்த எல்லாருக்கும் அதுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரே மாதிரி CPF to NPS மாத்துறது. CPF to NPS அந்த 2004ல இருந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு மாற்றி எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, ஏன்னா இன்னைக்கு
மாணவர்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் போது இப்போ இத்தனை வருஷத்துல எவ்வளவு மாணவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பெரிய பெரிய வேலைகள் இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லயும் அரசு துறை மற்றும் தனியார் துறையில சிறந்த நிலையில எங்களோட மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. சோ எங்களோட மாணவ மாணவிகள் இன்றைய இந்தியாவின் இவங்களை வந்து இந்தியாவின் நாளைய எதிர்காலத்தை நாங்க வந்து இது பண்றோம், மோல்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னும் போது எங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து பிளசண்டா இருக்கணும், எந்த தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த கோரிக்கையை இப்ப வந்து உங்ககிட்ட நாங்க சமர்ப்பிக்கிறோம். இப்ப இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர், துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர்கள், செயலர்கள், இயக்குநர்கள் எல்லாரையும் நாங்க வந்து சந்திச்சு கொடுக்க போறோம். கண்டிப்பா எங்க மாண்புமிகு முதலமைச்சர் மேல எங்களுக்கு மிகுதியான நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னைக்குமே எங்க சொசைட்டி, கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மேல அவருக்கு என்னைக்குமே ஒரு தனி பிரியம் இருக்கு. அதனால அவருக்கு நாங்க அவரோட கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா இந்த கோரிக்கைகளோட நியாயத்தன்மையை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படின்னு நாங்க வந்து மனப்பூர்வமா நம்புறோம். சோ இதை வந்து அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டிய உன்னதமான பணியை நீங்க வந்து வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஆச்சாரியபுரம் அன்பு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மின் அலங்காரத்தில் வல்லப விநாயக சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் NR முருகன், செந்தில்குமார், ராம், திருமலை, ராமச்சந்திரன், புருஷோத்தமன், ராமலிங்க செட்டியார், மோகன்தாஸ், குமார் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மங்கலம் தொகுதி பாஜக பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் சபரி கிரீசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் பாஜக சார்பில் பொய்யா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பொய்யா விநாயகர் ஆலயத்தில் பாஜக சார்பில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இலவச சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாட்டுகளை பிஜேபி பிரமுகர்கள் கலையரசன், மோகன்ராஜ், மதுரை என்கிற ஆறுமுகம், சிவகுமார், ஜெயக்குமார், சுரேஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை பெற்று பயனடைந்தனர்.
ஊசூடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா ஊசூடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொண்டமாநத்தம் கிராமத்தில் தீப்பாய்ந்தான் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தீப்பாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அங்கு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதில் ஜெயக்குமார் ரெட்டியார், தமிழ்மாறன், மகேஷ் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக காலை கற்பக விநாயகர் கோவிலில் தீப்பாய்ந்தான் பிறந்தநாளையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடந்தது. சேதராப்பட்டு நாகரத்தினம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு செங்கழுநீர் அம்மன் கோவில், கரசூர் தொடக்கப்பள்ளி வளாகம், கரசூர் வெற்றி விநாயகர் கோவில், பிள்ளையார்குப்பம், பத்துக்கண்ணு, கோபாலன் கடை ஆகிய பகுதிகளில் நடந்த பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாட்டுப்புற கலையான ஒயிலாட்டம், மயிலாட்டம், தாரை தப்பட்டை முழங்க தீப்பாய்ந்தானுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்குள்ள புற்றுமாரியம்மன் கோவிலில் சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பின்னர் கரசூரில் உள்ள தீப்பாய்ந்தான் வீட்டில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் எம்எம்சி மனோகரன், புருஷோத்தம்மன், ராமமூர்த்தி நாயுடு, சேந்தநத்தம் அறந்தாமன், பக்ரி, ரமேஷ், வாசு, திருமால், பத்மநாதன், பாலா, பாலமுருகன், குருமாம்பேட் தண்டபாணி, சேகர், பாலு, இளங்கோ, முத்து, ராஜ், கோபாலன், கடை சீனிவாச பெருமாள், கூடப்பாக்கம், நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நேற்று நடந்தது. விழாவில் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேந்தர் டாக்டர் கணேசன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தெலுங்கானாவில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் விகாஸ் பாட்டியா பங்கேற்று மருத்துவத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேந்தர் டாக்டர் கணேசன் சிறந்த மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்கள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல் வாழ்த்தி பேசினார். விழாவில் முதுகலை மருத்துவத்தில் 10 பேருக்கும், இளங்கலை மருத்துவத்தில் 112 பேருக்கும் பட்டங்களும், அதிக மதிப்பெண் பெற்ற 10 பேருக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டது. முன்னதாக மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சதீஷ் கோரக் குருவில்லா வரவேற்றார். கல்லூரி முதல்வர் ராஜேஷ் சேகர் ஆண்டறிக்கை வாசித்தார். மருத்துவ ஆயுள் பிரிவு இயக்குனர் டாக்டர் சர்மன் சிங் அறிமுக உரையாற்றினார். விழாவில் ஸ்டீஃபன், டாக்டர் மகாலட்சுமி, மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ஜெய்சிங், துறை தலைவர், பேராசிரியர், மருத்துவ மாணவர்கள், பெற்றோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் ராஜன் நன்றி கூறினார். ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பூர்ணாங்குப்பம் தனசுந்தரபால் அறக்கட்டளை சார்பில் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பூர்ணாங்குப்பம் தனசுந்தரபால் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பாக மாணவர்கள் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சகாயமேரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியை திருமதி ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். நிகழ்வில் பூர்ணாங்குப்பம் தனசுந்தரம் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனர் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். இதில் தன்னார்வலர்கள் சமூகம் சரவணர், சிறுசேமிப்பு ஆலோசகர் பிரசாந்த், இயற்கை உறவு ஆலோசகர் வண்டிமுத்து, பள்ளி பெற்றோர் குழு உறுப்பினர் பாலச்சந்திரன், நுகர்வோர் அமைப்பு குழு சிவசந்திரன், பூர்ணாங்குப்பம் சதீஷ் கலந்து கொண்டனர். பள்ளி ஆசிரியர் திரு அரவிந்த்ராஜ் நன்றி கூறினார். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநில அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் இடஒதுக்கீடு அமுல்படுத்துவதற்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் மூலமாக எம்பிசி, இபிசி, பிடி, பிசிஎம் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த போராளிகள் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள தந்தை பெரியார் திராவிட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டனர். இதையெல்லாம் மாற்ற சொல்லணும். தலைமைச் செயலகத்தில் நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு போகணும். மீண்டும் மீண்டும் நம்ம சந்திக்கணும். மீண்டும் ஒதுக்கீடு பாதுகாக்க முடியும் சொல்லி வாய்ப்புக்கு நான் கொடுக்கிறேன். நன்றி. டிபிசி இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கும் மீனவர்களுக்குமான இடஒதுக்கீடு, இங்க இருக்கக்கூடிய பல ஜெகநாதன், லோகையப்ப, சுகுமார் அண்ணன், இன்னும் பல தலைவர்கள் சீனியர் லீடர்ஸ் நிறைய இருக்காது. ஏதாவது ஒரு கிராமத்துக்கு கூட்டு போவாங்க, வண்டியில் ஏறி உட்காந்து போவோம். ஏதாவது மூலையில போயிட்டு ஏதாவது ஊர்ல திடீர்னு ஒரு 20 பேர் 30 பேரை கூட்டு வச்சு அந்த கூட்டம் போட்டு அவங்க கிட்ட அதை சம்பந்தமா விலக்கி அதோட பாதிப்பு என்ன இது மாதிரி விலக்கி சொல்லி அவங்க இந்த போராட்ட காலத்துக்கு கொண்டு வந்து இந்த ஒரு இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, இபிசி இடஒதுக்கீடு, இன்னைக்கு இந்த எம்பிசி இடஒதுக்கீடு, பிசி இடஒதுக்கீடு, அது பிசியை புதுச்சேரியில் 3வது மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி மாநில அளவிலான டேங்டா சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இளம் கராத்தே செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இவர்களுக்கு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரசிடென்சி பள்ளியின் முதல்வர் ஜெயந்திராணி மற்றும் டேங்டா மார்டியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் கராத்தே வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா, விஸ்வசுந்தரம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உடற்கல்வித்துறை தனலட்சுமி, விஷுவல் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உடற்கல்வித்துறை தனலட்சுமி, விஷுவல் டிசைனர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டேங்டா ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பாண்டிச்சேரி பொதுச் செயலாளர் ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கராத்தே வீரர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். டேங்டா மார்டியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் கராத்தே வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா, விஸ்வசுந்தரம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உடற்கல்வித்துறை தனலட்சுமி, விஷுவல் டிசைனர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டேங்டா ஆர்ட்ஸ் அசோசியேஷன் பாண்டிச்சேரி பொதுச் செயலாளர் ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கராத்தே வீரர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.